உங்களுக்கும் இந்த மாதிரி கூன் போட்ட போஸ்டர் இருக்குன்னா உங்களோட பேக் மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கு. ஸோ இந்த போஸ்டரை சரி பண்றதுக்கு நீங்க உங்களோட பேக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்கான பேசிக் எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் கொடுக்குற உங்களோட பிசியோக்கு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வால் ஆங்கிள்ஸ். இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு செவரு முன்னாடி நின்றுட்டு உங்களோட கையை வந்து உங்களோட ஷோல்டருக்கு 90 டிகிரில வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட கையை வந்து ஸ்லோவா மேலே கொண்டு போக போறீங்க. அதே மாதிரி திரும்பி கீழே கொண்டு வர போறீங்க. அகைன் இந்த எக்ஸசைஸை ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ண போறீங்க அண்ட் 3 டைம்ஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சின் டக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை பண்றதுக்கு உங்களோட சின்ன ஹோல்ட் பண்ணி உள்ள நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ண போறீங்க. ஸோ இந்த பொசிஷன்ல உங்களோட சின்ன ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க. தென் ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு 3 செட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் புல்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை பண்றதுக்கு நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்றீங்கன்னா ஒரு ஜன்னல்ல மாட்டி இதை பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பேண்டை ஹோல்ட் பண்ணி டுவர்ட்ஸ் யுவர் ஷோல்டர் புல் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி புல் பண்ணும்போது பேக் சைடில் உங்களோட ஸ்கேப்புலா ஸ்குவீஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகணும். ஸோ இந்த எக்ஸசைஸை 15 கவுண்ட்ஸ் பண்ண போறீங்க ஃபார் 3 செட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல். இந்த எக்ஸசைஸை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரிபோட் பொசிஷனுக்கு வந்துருங்க. இந்த பொசிஷன்ல வந்துட்டு உங்களோட ஸ்பைனை இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஆர்ச் பண்ண போறீங்க. ஸோ இன்வர்ட் ஆர்ச் பண்ணும் போது உங்களோட தலையை வந்து இந்த மாதிரி மேலே தூக்க போறீங்க. அதுவே அவுட்வர்ட் ஆர்ச் பண்ணும்போது உங்களோட தலையை உள்ள தள்ள போறீங்க. அந்த ஆர்ச் வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும். இந்த பொசிஷன்ல ஒரு 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க. இது ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணி 3 செட்ஸா ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கோரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்ஸசைஸ். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துருங்க. இந்த பிளாங்க் பொசிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்க உங்களோட பிளாங்கை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ப்ரிஃபர் இந்த பொசிஷன்ல உங்களோட பிளாங்கை ஹோல்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மினிமம் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த பிளாங்க் பொசிஷன்ல நல்லா ஹோல்ட் பண்ணி 3 செட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ண ரெடினா கமெண்ட் செக்ஷன்ல பீஸ்ட் மோடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மறக்காம வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணிடுங்க. குட் பை.